السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் பல சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ர். இந்த திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான், செல்வத்திலே செழிப்பை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 2 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய தன்மைகளை, வல்லமைகளை, சிஃபத்துகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். நாம் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைப்போம், நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருநாமங்கள் மிக முக்கியமான திருநாமங்களாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த அழகிய இஸ்ம்களை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அதிலே மிக முக்கியமான 2 திருநாமங்கள், 2 இஸ்ம்கள். முதலாவது யா ரஸாக், யா ரஸாக் என்ற இந்த இஸ்ம். அதே போன்று இரண்டாவது யா ஃபத்தாஹ், யா ஃபத்தாஹ் என்ற இந்த 2 இஸ்ம்கள். இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். அதே போன்று செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.